வணக்கம், வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம வத்தல் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வத்தல் இருக்குது. வெங்காயம் போட்ட வத்தல், ஜவ்வரிசி போட்ட வத்தல், தேங்குழல் வத்தல், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் இந்த வீடியோவில் ஜவ்வரிசி, அரிசி இது ரெண்டும் யூஸ் பண்ணி வத்தல் எப்படி போடுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். நான் இந்த வத்தலுக்கு 3 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு கிரைண்டரில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 3/4 டம்ளர் ஜவ்வரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்னா 30 டம்ளர் தண்ணி தேவைப்படும். அந்த கூழ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஜாஸ்தியான குவான்டிட்டி சொன்னனால நான் இந்த குக்கரில் 30 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடிக்கனமான பாத்திரமாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்க வைக்கிறேன். நல்லா பபிள்ஸ் நிறைய வர அளவுக்கு அது நல்லா கொதிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு 1 டம்ளருக்கு சொல்கிறேன். 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1/4 டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. 10 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி போட்டும் போடலாம், போடாமையும் போடலாம். அப்படி நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா 5 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ஜவ்வரிசியில் நைலான் ஜவ்வரிசின்னு கடையில் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. வத்தலுக்கு எப்போவுமே மாவு ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் மாவு ஜவ்வரிசி நீங்கள் கடையில் கேட்டாலே கிடைக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை போடுறேன். அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம். ஜவ்வரிசி கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். ஜவ்வரிசி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம். இப்போ ஜவ்வரிசியை செக் பண்ணியாச்சு, அது நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசியை அரைச்சி வச்சுருந்ததை இப்போ நான் சேர்க்குறேன். இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்பப்போ நம்ம கொஞ்சம் கிளறி விடணும், இல்லைன்னா அடியில் போய் மாவெல்லாம் ஒட்டிக்கும். அரைச்ச அரிசி மாவு ஊற்றி ஒரு 25 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிண்டணும்னா இது ரெடி ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் வத்தல் போட வேண்டியது தான். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 10 பச்சை மிளகாய், கல்லுப்பு, இது ரெண்டுத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இப்போ சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அரைச்ச பச்சை மிளகாவை நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, கடைசியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். வத்தல் நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கணும்னா கடைசியாக பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றினா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் வத்தல். நாங்கள் இதை மாடியில் போய் தான் ஊற்ற போகிறோம். அதனால் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்ம எப்போ போடுறோமோ அப்போது பாட்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் போடுறப்போ ஜீரகத்தை போட்டால் தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். முதலே நீங்கள் போட்டிங்கன்னா கூட அதோட கலர் உடனே சேஞ்ச் ஆகி நல்லா எல்லோவாக மாறிடும். உங்களுக்கு நல்லா ப்யூர் ஒயிட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வத்தல் ஊற்றுவீங்கள்ல, அப்போ நீங்கள் ஜீரகத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாடியில் இந்த மாதிரி நாங்கள் துணிலாம் விரிச்சிருக்கோம். நீங்கள் பாய் விரித்து அது மேலே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ மாடியில் ஒரு பிளேஸில் இந்த மாதிரி துணியை நாங்கள் விரிச்சிருக்கோம். இது கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அப்படியே நீங்கள் கரண்டி எடுத்து இல்லை ஸ்பூன் எடுத்தோ அப்படியே ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம அந்த துணி ஃபுல்லாக ஊற்ற வேண்டியதான். இப்போ நாங்கள் துணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. சைடில் கல்லெல்லாம் வச்சாச்சு, அப்போ தான் பறக்காமல் இருக்கும். இதை அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய விட்டுறணும் வெயிலில். ஈவினிங்காக நாங்கள் மாடியிலேருந்து எடுத்துகிட்டு போட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த மாதிரி அந்த துணியை திருப்பி போட்டுட்டு நல்லா தண்ணி தொளிச்சிக்கணும், ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி. இதில் நம்ம தண்ணி தெளிக்கிறனால வத்தலை அந்த துணியிலேருந்து ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். எல்லா வத்தலையும் துணியிலேருந்து எடுத்தாச்சு. இப்படி ஒரு நாள் இல்லை 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வருஷம் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறதுனால நல்லா காய வச்சு எடுத்துக்கணும், இல்லைன்னா அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணி 2 நாள் காய வச்சு வத்தலை நான் இப்போ உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள்.
வத்தலை வறுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் காஞ்ச வத்தலை போடுறேன். வத்தல் நல்லா ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வத்தலை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ், டிப்ஸ், vlogs இதெல்லாமே இந்த சேனலில் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.